வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஈரா குமார் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார். அவரோட தான் நம்ம அரசியல் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எலெக்ஷன் பேஸ், ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், ஓவராலாக 285 சீட்ஸ் கவர் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு தொகுதியில் ஒரு அண்ண போஸ்ட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, சூரத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏனைய 284 நடந்திருக்கு எலெக்ஷன்ஸ். முதல் 3 பேஸ் எப்படி அமைஞ்சிருக்கு? பாஜக எதிர்பார்க்குற அந்த 400 அப்படின்ற அந்த கனவு அச்சீவ் பண்ணுவாங்களா? எப்படி பார்க்குறீங்க? 400 கணக்கு அவங்களே மறந்துட்டாங்களா? பாஜக மறந்து 2 நாள் முன்னாடி கூட அமித்ஷா பேசினாரே சார். மோடி இப்போ 400 பேசுறதே இல்லை, பார்த்தீங்களா? 370 பேசுறது இல்லை அவர். அமித்ஷா உறுதியாக பேசுறாரு சார். அமித்ஷா பேசிட்டு இருப்பாரு, மோடி பேசல இல்லை இன்னும். ஓகே, 400ன்றது அவர் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இப்போ பேசுறது பூரா ராமர் கோயில், முஸ்லீம், பாகிஸ்தான், ஓகே, அது பற்றி தான் பேசிட்டு இருக்காரு அவரைய. ஏன்னா 400 வராதுன்றது அது தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ பற்றி பேசுகிறாங்க. வர எங்காவது பேசுறதுல பாஜக தேர்தல் அறிக்கையை நாங்கள் இன்னெல்லாம் செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம். 10 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. 10 ஆண்டு ஆட்சிக்கு இன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்லை இன்னதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கணும். இன்னது செய்ய போகிறோம்னு சொன்னால் 10 வருஷமாக என்ன பண்ணேன்னு ஒரு கேள்வி வரும். 10 வருஷம் ட்ரெய்லர் தானே சார் அது? மோடி ஏங்க 10 வருஷம்? அதாவது ஒரு அரசுன்ற திட்டங்கள், வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும். அது 5 ஆண்டுகள் அந்த அரசின் செயல்பாடு சரியில்லைன்னா மக்கள் நினச்சா மாற்றிப்படலாங்க தான் 5 ஆண்டுகளை வச்சுருக்காங்க அரசியல் சாசனத்தில். இல்லை, இங்கே 10 வருஷமே ட்ரெய்லர்னு சொன்னால் அப்போ மெயின் பிக்சர் எத்தனை வருஷம் ஓட்டுவீங்க? மெயின் பிக்சர் அடுத்து ஓட்டும்ல. இப்போ அடுத்து 24 ஆட்சி வந்ததுக்கு மெயின் பிக்சர் தான். 47 வரைக்கும் மெயின் பிக்சர் தான். மெயின் பிக்சர் தான். இந்தியா வல்லரசு ஆக்கிட்டு தான் ஓய்வு நினைக்கிறாரு. இந்தியா வந்து நல்ல அரசாக இருக்கணும், அப்புறம் தான் வல்லரசு ஆகிறது. சூப்பராக இருக்குது. அவர் மோடி ஏதோ செஞ்சுட்டு இருக்க, மோடி கேரண்டின்னு பல விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இதுதான், அதாவது சர்வாதிகாரத்தை நோக்கிய பயணத்தினுடைய தொடக்கம் தான் மோடி கேரண்டி. பாஜக தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லணும், பாஜக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இவர் மோடி கேரண்டி, மோடி சர்க்கார். பாஜக அரசு கூட கிடையாது, மோடி சர்க்கார். எல்லாம் மோடி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து சர்வாதிகாரத்துடைய ஆரம்பம். சார், அவர் வந்து இப்போ நீங்கள் இங்கே தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் கிடையாது, அவர் விஸ்வகுரு. ராமருக்கு வீடு கட்டி தந்த நவீன ராமர். அவரை கடவுளை நோக்கி கிருஷ்ண அவதாரமாக நகர்ந்துட்டார். அவர் அப்படியே ராமருக்கு வீடு கட்டி கொடுத்தாரா? அவரை சுற்றி தான் இந்தியா இருக்குது, எலெக்ஷன் இருக்குது, அவரை சுற்றி தான் இருக்குது. அதனால தான் மோடி கேரண்டின்னு குறிப்பிட்றாங்க. அவர் சுற்றி இருக்கிறவங்க அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சுற்றி இருக்கும் விஸ்வகுரு அது இது சொல்லிட்டு வெளிநாடுகள்லாம் காரி துப்புறாங்க. மோடியுடைய செயல்பாடுகளை, அவர் பேச்செல்லாம் பார்த்துட்டு காரி துப்புறாங்க. நீ என்ன விஸ்வகுரு? சரி, அதே வெளிநாட்டில் சிவப்பு கம்பள வரவேற்புலாம் கொடுக்குறாங்க. அது கொடுப்பாங்க. நான் தான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். நான் வியாபாரம் பண்ணணும்னா அவர் கூப்பிட்டு தான் ஆகணும். வியாபாரம் நான் உங்களை வச்சு நான் வியாபாரம் பண்ணணும். நான் உங்களை மதிப்பு கொடுத்தா தான் நீங்கள் உங்களை வியாபாரம் பண்ண வருவீங்க. உலகத்தின் மிகப்பெரிய சந்தை இந்தியா. அப்போ அவங்கெல்லாம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க போது மோடி கிடையாது, பழைய தேவகவுடா இப்போ இந்த இடத்துல இருந்தால் கூட அவருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அது கொடுத்தாகணும், ஏன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக கொடுப்பாரு. மோடின்ற ஒரு பிம்பத்துக்காக கிடையாது. தனி மனிதனுக்கு மோடி ஒரு பெரிய ஆள் அப்படின்றதுக்காக. ஒரு இந்திரா காந்தி மாதிரி ஒரு ஆளுமை, நேரு மாதிரி ஒரு ஆளுமை, மன்மோகன் சிங் மாதிரி ஒரு பொருளாதார மேதை, ராஜீவ் காந்தி கூட ஒரு இது இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு, ஒரு சரிஷ்மா இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்களுக்காகலாம் மோடியை வந்து ஏதோ ஒன்று இருக்குது ரிட்டர்ன்லாம் கொடுக்கல. இந்தியாவோட பிரதமர்ன்றதுல யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தால் கூட கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அப்படி மோடின்னு சொல்லி அவருக்குன்னு தனிப்பட்ட சிறப்பு அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததும் உடஞ்சி போச்சு. இப்போ இதனால் சார் உடஞ்சது இவர் தான் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறது, பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் விரும்புது ராகுல் காந்தி வர்றத அப்படின்னா விரும்ப தான் செய்வாங்க. நம்மளே விரும்புகிறோமே, அப்போ நம்ம பாகிஸ்தானியரா? நீ முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு அரசை நம்ம கட்டமைக்கணும்னு நினச்சின்னா ஒரு முஸ்லீம் நாடு என்ன பண்ணோம்? மோடி வரக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு மதச்சார்பின்மை அரசு அமையணும் அப்படின்னா ராகுல் காந்தி தான் வரணும்னு தான் விரும்புவாங்க. நம்மளே அதைத்தானே விரும்புகிறோம். நமக்கு மோடிக்கு என்ன வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு? மோடி வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம்? நாட்டுக்கு கேடு, மக்களை பிரிக்கிறாங்க, மதவெறியை வச்சு தூண்டி விட்டு மக்களை பிரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் நானும் முஸ்லீமும் மாமா மச்சா மாதிரி பழகிட்டு இருக்கோம். நாளைக்கு சண்டை வந்து ஒருத்தவங்க பேச முடியாது. அதனால தானே இப்போ தமிழ்நாட்டில் இவங்க கால் ஊன்ற முடியாத போகிறதுக்கே காரணம் என்ன? மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசுகிறாங்கன்றது தானே. பாஜக நாங்களும் மதச்சார்பின்மை தான் விரும்புகிறோன்றாங்க, அவங்களும் குறிப்பிட்றாங்க, சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? இப்போ என்ன சொல்கிறாரு இவர்?
ராமர் கோயில் தாங்க கட்டி முடிச்சிட்டோம், அதை மூடாமல் இருக்கணும்னா 400 சீட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றார். ராமர் கோயிலுக்கும் அரசுக்கும் என்னையா சம்பந்தம்? சார் இந்த அரசு ராமரால் வழிநடத்தப்படக்கூடிய அரசு ராமர் சார், ஆட்சியில் இருக்கிற ராமர் சார் அவரு, நீ அதை புரிஞ்சுக்குமா? ராமர் என்ன எத்தனை பேருக்கு வட இந்தியாவில் ராமர் கும்பிட்றோமா? தென்னிந்தியாவில் சார் இதெல்லாம் ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்குங்கிறாரு சார். என்ன ராமராஜ்யம்? ராமராஜ்யம் என்ன நடந்துச்சு? ராமராஜ்யம் ராமர் மனைவியை எவனோ சொன்னான்னு சந்தேகப்பட்டு தீயில இறங்க சொன்னான், காட்டில் கொண்டு விட சொன்னான். பெண்களை மனைவியை அவளை இழிவாக பேசினா உன்னை நான் நம்ப முடியாதுன்னு சொல்கிறான். நீ அத்தோடு போய் அங்கே போய் 1 வருஷம் இருந்துட்டு வந்திருக்க இன்னொருத்த நாட்டில், அவன் கஸ்டடியில், உன்னை நான் எப்படி நம்புறது? உன்னை பார்க்கவே எனக்கு கண்ணு கூசுதுன்னு சொல்லி ராமன் சொல்லியிருக்கான். எதில்? இந்த வால்மீகி ராமாயணத்தில். கம்பன் அந்த மாதிரிலாம் பெண்ணை இழிவுபடுத்தல வச்சுங்க, தமிழ்நாட்டில் இருந்ததுனால. வால்மீகி ராமாயணத்தில் அதெல்லாம் இருக்குது. அப்படின்னா ராமன் யோக்கியனா சொல்லுங்க? அது ராமராஜ்யன்றதே மோசமான ராஜ்யன்றானா? இல்லை, இப்போ ஒரு குழந்தை ராமன் எடுத்துக்கோங்களேன். இப்போ அங்கே குழந்தை ராமர் தான் கோயில் கட்டியிருக்காங்க. குழந்தை ராமராஜ்யம், குழந்தை ராமரை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே பெருசாக இல்லை தெரியுங்களா? குழந்தை ராமாயணம் பற்றி முதல்ல ஆரம்பிக்கிறது லவன் குசன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். வால்மீகி எழுதிட்டு இவனு தான் சொல்லி கொடுக்குறான், பாடுறான். அது இன்னொரு நம்ம கதையை எவனோ பாடுறான், நம்ம எங்கடா அவனை கூப்பிட்றான்னு சொல்லி அப்புறம் தான் ராமன் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறான். குழந்தை ராமர் எங்கேருந்து வந்தார் கேட்குறேன். சரி, ரைட் சார். ராமர் கதை பாஜக பெரிய அளவில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் 102, 89, 94 இந்த மாதிரி 3 கட்டமாக கிட்டத்தட்ட 285 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. எப்படி ரிசல்ட் வந்திருக்கு? பாஜகக்கு அந்த பெரும்பான்மை இல்லை அவங்களே சொல்கிறதுல நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்போ அவங்க இல்லை அப்படின்னா இப்போ எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 3 பேஸில். எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த தேர்தல் என்பதே ஒரு இது குறைக்க இருந்ததெல்லாம் வேறங்க. எப்போவுமே தேசிய கட்சியின் பின்னால் தான் பெரும்பாலான மாநிலங்களில் மாநில கட்சிகள் போயிடும். அதுவும் மக்களவை தேர்தல் வரும்போது. இந்த தேர்தலில் தேசிய கட்சி காங்கிரஸ் தான் பிஜேபி பார்த்து முடி. இப்போ காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்து மாநில கட்சிகளை முன்னிறுத்தி பின்னால் போகுது. ஒரு வேறுபட்ட ஒரு சூழல், இது வரைக்கும் இல்லாத ஒரு மாறுபட்ட சூழல். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், காங்கிரஸ் ஏற்கனவே பல தவறுகள் செஞ்சுது. மாநில அரசுகள் அதிகாரத்தை பறிக்கிறது, மாநில ஆட்சிகளை மதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ண தவறுகளால் தான் காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இழந்து தன்னுடைய பலத்தை இழந்தது. காங்கிரஸ் எதிர்காலத்தில் வரலாறு என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் பற்றி எழுதுனா கிபி கிமுமா ராகுலுக்கு முன் ராபி ராமுன்னு எழுதணும். ராகுலுக்கு முன் ராகுலுக்கு பின்னு. ராகுல் காங்கிரஸ் என்னெல்லாம் தவறு செஞ்சிச்சு, எதனால் இந்த நிலைமைக்கு ஆளாச்சுன்றதெல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து மாநில கட்சிகளை அரவணைச்சு கொண்டு போகிறார். அப்படி வரும்போது மாநில கட்சிகள் தான் இப்போ முன்னிலைப்படுத்திட்டு இருக்கு எல்லா பெரும்பாலான மாநிலங்களில். ஆகையினால மாநில கட்சிகள் அங்கங்கே அதிக இடங்கள் பெறும். எல்லா மாநிலங்களிலும் மாநில கட்சிகளோட கைகோர்த்துட்டு காங்கிரஸ் போகிறதுனால ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அதிக இடங்கள் வரும். ஒரு 150 இடம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டுமே வரும். காங்கிரஸ் 150 வந்துச்சுன்னா இப்போ காங்கிரஸ் தலைமையிலாம் ஆட்சியா உறுதியா? நிச்சயமா. இது நம்பிக்கை அடிப்படையில் சொல்றீங்களா இல்லை கலை யதார்த்தம்? அப்படி கலை யதார்த்தம் அதுதான். அதுவும் இந்த ராகுல் காந்தி இந்த ஜோடோ யாத்திரை போன பிறகு அவருக்கு நல்ல செல்வாக்கு கூடியிருக்கு. இவங்க ஒரு காலத்தில் பப்புன்னு சொன்னாலும் பயந்துடுறாங்க பார்த்தீங்களா? இப்போ பப்புவை கண்டு பயந்து போயிருக்கானோ. பிஜேபியில் பப்புன்னு சொல்லி ஒரு மீடியாக்களை வச்சு கட்டமைச்சு அவரை ஒரு இழிவுபடுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வாயை திறக்கிறாங்களா யாரா பப்பு? அது கடந்து வந்தாச்சு, நம்ம பார்த்தோம். அவருடைய அந்த ராகுல் கண்டு பயம் வந்துடுச்சு மோடிக்கு. அதனால தான் நீ எதையாவது பேசுறியா, நீ என்னது செஞ்சேன்னு பேசுறியா? ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அவருடைய தேர்தல் அறிக்கை பற்றி பேசுறாரு, மோடியோட தோல்விகள் பற்றி பேசுறாரு. நீ என்ன பண்ணணும், 10 வருஷம் ஆட்சி இருந்தால் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். இல்லை எங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசணும், தேர்தல் அறிக்கையில் இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்துருக்கோன்னு. அதெல்லாம் விட்டு பாகிஸ்தானுக்கு உங்கள் எருமாடு இருந்தால் 2 எருமாட்டில் ஒரு எருமாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க. 2 வீடு வச்சா 2 வீடு. பெண்களோட தாலியை கூட மிஞ்சாது, இந்து பெண்களோட தாலி கூட மிஞ்சாது உங்களுக்கு. எல்லாத்தையும் பிடிங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி முஸ்லீம்கள் 20% சிறுபான்மையாரால் 80% பெரும்பான்மைக்கு ஆபத்து, உங்கள் சொத்துலாம் போயிடும், எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவங்க மத்தியில் பீதியை ஏற்படுத்தி வாக்கு வாங்க பார்க்குறாரு. சார்,
அவரை மீது இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா ராகுல் பண்ற சரியா? ராகுல் வந்து மோடி கையில இருக்கிற ஆட்சியை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு சார். அவரு மோடி அப்படிதான் பிரச்சாரம் மோடி சொல்றாரு. கொடுத்துட்டா என் கையில இருக்கிற ஆட்சியை பறிக்க முயற்சி பண்றாரு. போவாரு. மோடிட்டு ஆட்சியை கொடுக்கறதுக்கு எதுக்கு எலெக்ஷன் நடத்துவானே, நீயே இருந்துட்டு போன்னு சொல்லிடலாம. பறிக்கத்தான் பார்ப்பாங்க. எதிர்கட்சியில என்னென்ன ஆட்சியை பறிக்கத்தானே பார்ப்பாங்க. பறிக்காதுன்னா என்ன, போய் வெட்டி வெளில தள்ளிட்டா போய் உட்காந்துக்கிறாரு? அப்படி இல்லையா? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாரு, மக்களில் நம்பிக்கை பெற்று எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் நம்பி வாக்களிச்சா அவர் மோடி கீழே போக வேண்டியதுதான். இது பறிக்கிறது என்ன இருக்கு? மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. நான் 10 ஆண்டுகளை தூங்காம ஓய்வு எடுக்காம மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட எங்கிட்ட இருக்கிற ஆட்சி அவர் பறிக்க முயற்சி பண்றாரு காங்கிரஸ் ராகுல் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் தான் உழைச்சாரு, இவர் ஏன் பறிச்சாரு? இவரை பறிச்சாருன்னு சொல்லலாம்ல. அப்ப மட்டும் மக்கள் என்ன நம்பி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க? ஊழலுக்கு எதிராக மக்கள் இவரை தேர்ந்தெடுத்தாங்க சார். அப்ப இப்போ உள்ள சர்வாதிகாரத்துக்கு எதிராக ராகுலை தேர்ந்தெடுக்க போறாங்கன்றான். மோடியுடைய சர்வாதிகாரத்துக்கு எதிராக, மோடியுடைய மதவெறி அரசியலுக்கு எதிராக, மோடியுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, மோடியுடைய மக்களை பிரித்தாளுகின்ற அரசியலுக்கு எதிராக ராகுலை தேர்ந்தெடுக்க போறாங்க. இடஒதுக்கீடு ரீதியா சாதி ரீதியாக பேசி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் காங்கிரஸ் தான், இந்திய கூட்டணி தான் செய்யுது. சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் பண்றதே மோடி தான், பாஜக தான். இவரா அதாவது 2 விஷயம் ஒரு பேசும்போது, மேடையில் பேசும்போது ஒரு திருச்சி சிவா சொன்னார். ஒரு பெரிய கூட்டம் மாணவர்கள்ட்ட ஒரு மாணவன் எழுந்து கேள்வி கேட்குறான், ஜாதி கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னா கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போனால் முதல்ல ஜாதி, உன் ஜாதி என்னன்னு தானே கேட்குறாங்க, இந்த அரசு தானே கேட்குது, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்களா ஜாதி கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே பெரிய கரவொலி மாணவர்கள்ட்ட. அதுக்கு வரை இவர் பதில் சொன்னார், நல்ல கேள்வி தம்பி, முதல்ல உன்னை வந்து என்ன ஜாதின்னு கேட்டது நீ படிக்கக்கூடாது, உனக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது இந்த ஜாதியில் பிறந்தவனுக்குன்னு சொல்கிறதுக்காக கேட்டாங்க. இப்போ நாங்கள் ஜாதி என்னன்னு கேட்க, நீ தாண்டா படிக்கணும், உனக்கு தாண்டா நாங்கள் வாய்ப்பு தரணுங்க தேவை கொடுக்குறோன்ட்டு. அது மாதிரி காங்கிரஸ் ஜாதி வாரி கணக்கெடுக்க எடுக்குன்னு சொல்கிறது யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களெல்லாம் மேலே கொண்டு வர்றதுக்கு. பாஜக ஜாதி கேட்கறது என்னன்னா பிளவுபடுத்துறதுக்கு. பின்தங்கி இருக்கிறவங்க தான் நாங்கள் 10% இடஒதுக்கீடு கொடுத்து தூக்கி விட போறோமே. நீங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கலையே 10%? நீங்க பணம் உயர் ஜாதி ஆதிக்க சாதிக்கில் 10% கொடுத்துருக்கீங்க. வசதி இல்லைன்னு சொல்லி கொடுக்குற, வசதி இல்லாதவனுக்கு நீ வந்து ஸ்காலர்ஷிப் கொடு, இலவச கல்வி கொடு, அவனுக்கு போயிட்டு எதுக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்குற? இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து கட் ஆஃப் மார்க்கை பார்த்தா எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டவருடைய கட் ஆஃப் வந்து 82 இருக்கு, இவன் 72 இருக்கு. இடபிள்யூஎஸ் உயர்சாதி இடஒதுக்கீடு கட் ஆஃப், அவனோட மார்க் கம்மியாக இருக்கு. தரம் போயிடுச்சு, இடஒதுக்கீட தரம் போயிடுச்சு சொன்னீங்களா? இப்போ 72% வாங்கினவங்க கொடுக்குறீங்க, அங்கங்க தரம் வந்துச்சு. தாழ்த்தப்பட்டோட கம்மியான கட் ஆஃப் உள்ளவனுக்கு கொடுக்குறீங்களா இடஒதுக்கீடுன்னு சொல்லி, அப்போ எங்கே தரம் போச்சு? உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தரத்தை பற்றி கவலை கிடையாது. 2000 ஆண்டுகளை ஒடுக்கப்பட்டு வச்சவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தரம் போயிடும். என்ன பித்தலாட்டம்? இடஒதுக்கீடு வேணும், 2000 ஆண்டுகளாக வந்து சில குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குது. மோகன் பகவத்தே வந்து இடஒதுக்கீடு வேணும்னு தான் சொல்றாரு. பாஜக ஒன்றும் இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா சொல்றது வேற, செய்யறது வேறையா தானே இருக்கும். ஏங்க முஸ்லீம்களுக்கான 4% இடஒதுக்கீடை பறித்து ஒக்கலிகா 2%, லிங்காயத்து 2% கொடுத்தவங்க தானே இவங்க. கர்நாடகாவில் தானே கொடுத்தாரு, நாங்கள் கொடுக்கல. கர்நாடகாவில் யார்? பிஜேபி ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டு அது செல்லாதுன்னு சொல்லிட்டுது. இவங்க வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? இடஒதுக்கீடு பற்றி பேசுறதுக்கு விபி சிங் ஆட்சியை கவுத்தது எதனால்? மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அவர் அமல்படுத்தினாருங்கிறது தானே இடஒதுக்கீடு. 27% இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20% கொடுத்தாருங்கிறதுனால தான் கவுத்தாங்க. சரிங்க சார், இப்போ என்னோட கேள்வி அப்படிங்கிறது, பாஜக தெளிவாக வந்து உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கிட்டாங்க. ரைட், ஓகே. அப்ப பாஜக பெருவாரியா வாக்களிக்க என்ன சொல்றேன், அது உயர் சாதியில எல்லா உயர் சாதியினருக்கும் கிடைக்காது. அந்த 3% தான் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 8 லட்சம் வரைக்கும் வருமானம் உள்ளவர்கள் ஏழைகளாம். ஆனா 5 ஏக்கர் நிலம் உள்ளவனுக்கும் கிடையாது. அதோட கண்டிஷன் என்ன? 5 ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தால் அவனுக்கு கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, செல்லாது. 8 லட்சத்துக்கு மேலே இருந்தால் செல்லாது. 8 லட்சம் வரைக்கும் அவனுக்கு செல்லும். 5 ஏக்கரில் 8 லட்சம் வருமானக்காது. 1 ஏக்கர் 1 லட்சம் வருமானம் வந்திருந்தால் விவசாயி எங்கேயோ வசதியாக வாழ்ந்துருப்பானே இல்லையா? பார்ப்பனர் அல்லாதவர்கள்ட்ட தானே நிலம் இருக்குது உயர் சாதிகள்னு பார்த்தா.
அப்போ 5 ஏக்கருக்கு மேலே அவனுக்கு கிடைக்காதுன்னா 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா அவனுக்கு கிடைக்காது. ஆனால் அவன் 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவனுக்கு கிடைக்கும். அப்போ யாருக்காக கொண்டு வந்த இடஒதுக்கீடு, என்ன நிபந்தனைகள் அதில் இருக்குது, எதுக்காக போட்டிருக்காங்க? பிராமணர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இடபிள்யூஎஸ். சரிங்க சார், இப்படி ஒரு விஷயத்த பிராமணரோட வாக்கு நமக்கு வேணும், அவங்களை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க அப்படி விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா கிடையாது, அவன் தான் வாழணுங்கிறது. அவன் தான் வாழணும். இல்ல நான் என் கேள்வி முடிச்சிடறேன். அப்ப அவன் தான் வாழணும்னு பாஜக விருப்பப்படுது, அவனுக்காக தான் இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. ரைட், ஓகே. இப்ப அவனை மட்டும் வாழ வச்சு 3% மட்டும் வாழ வச்சு மீதி 97% எதிராக பாஜக இருந்ததுன்னா அவன் ஓட்டு நாளைக்கு அவனை போட்டாகணும்ல. அவன் ஓட்டு தான் நாளைக்கு ஆட்சியில் அதுதான் ஏமாத்துறான். ஏங்க இப்போ 2000 ஆண்டுகளா என்ன பண்ணாங்க? அந்த 3% தான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு தான் மேலே உட்காந்துக்கிட்டு இல்லையா? அதைத்தானே திரும்ப கொண்டு வர பார்க்குறாங்க. சனாதனம், ஜாதி இருக்கணும், சதுவர்ணம், மாயா சிஸ்டம் நானே நினைச்சாலும் மாற்ற முடியாது, கண்ணன் சொல்லிருக்கோம், அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதானே ஆர்எஸ்ஓட அஜெண்டா. எல்லாரும் ஏழைகளாக இருந்தால் தான் நம்ம உயர்ஜாதியை ஆதிக்கம் செலுத்த முடியும். பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பணக்காரன் ஆகிடக்கூடாது, படித்து மேலே வந்துடக்கூடாது, வராமல் வந்தால் தான் அவனை அடிமையாக வச்சிருக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய பாலிசியே. ரைட் சார், ஆர்எஸ்எஸோட இந்த சித்தாந்த அரசியல் என்னங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க, அதுக்காக பாஜக ஒர்க் பண்ணதுன்னு குறிப்பிடுறீங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பாஜக இந்த நடந்த 3 பேஸில் வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வியை நோக்கி நகர்ந்துருக்காங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. காங்கிரஸ் தலைமையில் ஆட்சியே வருங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து எதிர்கட்சிகள் பாஜக வீழ்த்துவதற்கான வலிமை எல்லாத்தையும் பெற்றுட்டாங்களா? ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள போதையில் ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இன்னும் இருக்க தான் செய்யுது. என்னுடைய கருத்து என்ன, எனக்கும் அந்த குறை உண்டு. இப்போ இந்தியா கூட்டணி ஆரம்பத்தில் ஏற்பட்ட அதே வேகத்தோடும் அதே வலிமையோடும் அந்த உரத்துக்கு குரல் கொடுத்துட்டு வரல. எல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க. சர்வாதிகாரத்தை எந்த நாளும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமான உதாரணம் 1977 இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு ஜேபி தலைமையிலான அந்த எதிர்கட்சிகள்கிட்ட ரொம்ப வலிமை இருந்துச்சு, எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்களே. என்ன இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் 80 என்னாச்சு? ஓகே, பிசுபிசு ஓகே. ஆனா அது எலெக்ஷனுக்கு பிறகு, வெற்றிக்கு பிறகு தான் பிசுபிசு. அது வந்து இல்ல, நம்ம சொல்லலாம் எதிர்கட்சி வலிமையால தான் ஜனதா கட்சி உருவானதுனால தான் ஒருமுகப்படுத்தினாங்க. அது ஒருமுகப்படுத்த மக்கள் வாக்களிக்கணும்ல. மக்கள் இந்திரா காந்தியே தோக்கடிச்சாங்கன்னா எதனால? சர்வாதிகாரத்தை ஏத்துக்காதனால தோக்கடிச்சாங்க. அதே மாதிரிதான் மோடியின் சர்வாதிகார போக்கை எதிர்த்து மக்கள் வாக்களிப்பார்கள். நிச்சயமா மோடியை தோக்கடிப்பாங்க. ஆனா அன்னைக்கு இப்ப நீங்க இந்திரா காந்தியுடைய உதாரணத்தை குறிப்பிடுறீங்க. அவங்க வந்து எமர்ஜென்சிங்கிறத அறிவிச்சு வெளிப்படையா தான் ஒரு சர்வாகதி அப்படிங்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குது. மக்கள் உணர்ந்திருக்காங்கன்னா புரியல, எப்படி மக்கள் உணர்ந்திருக்காங்க, எப்படி அது களம் மாறுதுல்ல? ஏங்க நீ வந்து ஏதாவது ஒன்று செஞ்சேன்னு சொல்றியா? நான் 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 40 ரூபா விலையை ஏற்றிக்கிட்டேன். 60 ரூபா அந்த பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விட்டேன். 400 ரூபா அந்த சிலிண்டர் 1200 ஆக்கிட்டீங்க. எல்லாத்தையும் விலையை ஏற்றிட்டு மக்கள் வந்து அன்றாட பாதிப்பு தாங்க. நான் கேட்குறது என்னென்னா 370 நீங்கள் நீக்கிட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறீங்களா? இதனால் ஒரு சாமானிய இந்துக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் உண்டா? அவன் வாழ்க்கை தரம் உயருமா? அவனுக்கு ஏதாவது கிடைக்குதா? சொல்லுங்கள். நீங்கள் ராமவில் கட்டிட்டீங்க. ராமவில் கட்டினதால நானும் சாமானிய இந்து தான், நீங்களும் சாமானிய இந்து தான். உங்களுக்கு ஏதாவது 10 பைசா பயன் உண்டா? ஏதாவது கிடைச்சிருக்கா? அதனால உங்களுக்கு நம்மளோட கஷ்டங்கள் போகும், ராம நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு மக்கள் ஒரு பிரமையில ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க. அதுதான் மக்களை முட்டாளாக்கி கொண்டு போறதுக்கு. அங்கதான் ஊப்பியில 13 வயசு பையன் சொல்றானே, கோயிலுக்கு போனா என்ன சார் வாசல்ல உட்காந்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு பிச்சை எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் சார் நான் IAS ஆகலாம் IPS ஆகலாம்னு பேச ஆரம்பிச்சிட்டான்ல. அது ஒன்று ஏன்னா இந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் பொருந்தணும்னு எடுத்துக்கலாமா, எப்படி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. இங்கே தென்னிந்தியாவில் வந்து கோயில் கட்டிட்டேன் ஓட்டு போடுன்னு சொல்ல எவனும் போட மாட்டான். ஓகே, இங்கே அந்த கிளாரிட்டி இருக்கு, அந்த தெளிவு அங்கேயும் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு. அது முக்கியமான காரணம் அங்கிருந்து இங்கே வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள், வட மாநில தொழிலாளர் இங்கே வர்றான்ல, இங்கே பார்க்குறவன் எல்லாரையும் படிக்க வைக்கிறான்டா. எல்லாரையும் படின்னு சொல்லி படிக்க வச்சு அவனுக்கு புத்தகத்தை கொடுத்து பஸ் இலவச பஸ் பாஸ் கொடுத்து சைக்கிள் கொடுத்து அதை கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறாங்க. படித்ததுனால தான் இந்த மாநிலம் நல்லா இருக்குது. நம்ம இங்கே வந்து நல்லா இருக்க முடியுது. அங்கே கூட நமக்கு சம்பளம் நிறையா கொடுக்குறான், அங்கே எல்லாரும் வசதியாக இருக்கான் அப்படின்றது அங்கே போய் சொல்கிறான். படிக்கணும்டா, அதான்டா முக்கியம் அப்படின்னு. இந்திய மாநிலங்கள்லேயே அதிகமான கோயில் உள்ளது தமிழ்நாடு தான். ஆனாலும் வந்து நம்ம தெளிவாக இருக்கோம். பக்தி வேறு, படிப்பு வேறு, அரசியல் வேறுன்ட்டு. அது பெரியார் பிறந்ததுனால அது நம்ம தெளிவாக இருக்கிறோம். அவன் பிஜேபிக்கு என்னடான்னா இங்கே இவ்வளவு கோயில் இருக்குது, 48,000 கோயில் இருக்குது கிட்டத்தட்ட. இவ்வளவு கோயில் அது இல்லாமல் வந்து அறநிலைத்துறை கீழ் இல்லாமல் தெரு கோயில் இருக்குது. போகிற வழியெல்லாம் நின்று ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிறான், சைக்கிளில் போயிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போகிறான் சாமியை பார்த்தா.
எல்லாம் கும்பிட்றான், அவ்வளோ பக்திமானம் இருக்கான், ஒரு 70% சாமி கும்பிட்றான், இங்கே நம்மளால கால் ஊன்ற முடியலையே அப்படின்றதான் பிஜேபிக்குள்ள கவலை. இங்கே சித்தாந்தம் எடுபடாது. சாமி கும்பிட்றது வேற, சமூக நீதி வேற, அரசியல் வேறு, மதம் வேறுன்றது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறதுனால இங்கே தள்ளணும்ல. இந்த பெரியார், இந்த சமூக நீதி கருத்துக்கள், இந்த பகுத்தறிவு கருத்துக்கள், இந்த திராவிட மாடல் கருத்துக்கள்லாம் வடக்கையும் போயிட்டு இருக்கு. இப்போ அதுதான் மோடிக்கு இடையில். இப்போ என்னோட இறுதி கேள்வி அப்படிங்கிறதுனா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு விமர்சனம் பொது வெளியில் வைக்கப்படுது. எல்லா கட்சிகளும் இது கூட்டணியிலே இருக்கு. ஓகே, ரைட், ஓகே, நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க. ரைட், ஓகே. என்னோட கேள்வி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எலெக்ஷன் கமிஷன் பாஜக ஆதரவாக செயல்படுதுன்னு சொல்ல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. பிறகு இவிஎம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எல்லா கட்சிக்குமான சமமான தளம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் பொது வெளியில் இருக்குது. எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழலாம் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் கடந்து பணபலம்லேருந்து எல்லா விஷயமே அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது அப்படின்ற இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் கூட எப்படி பாஜக வெற்றியை இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுது? என்ன நடக்குது கிரவுண்டில்? இந்த பணபலம், நீங்கள் எதிரிகளை எதிர்கட்சிகளை முடக்க மக்கள் பிஜேபி மீது வெறுப்பு அதிகரிக்குது. கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளப்பட்டது, ஹேமந்த் சோரனுக்கு உள்ளப்பட்டது, அது மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சியில் 11 வங்கி கணக்கில் முடக்கினது, இதெல்லாம் ஒரு சர்வாதிகார போக்காக தான் மக்கள் நினைக்கிறாங்களே ஒழிய, அதுதான் சொல்கிறேன், மோடியினுடைய சர்வாதிகார போக்கு. எதிர்கட்சியில் ஒடுக்கி எல்லாரையும் பிரச்சாரம் பண்ண விடாத பண்ணி நம்ம வெற்றி பெற்றலான்னு நினச்சா அதுக்கு மக்கள் துணை போக மாட்டார்கள். அதனாலேயே பிஜேபி தோல்விமுகம். பிஜேபிக்கு எப்படி தோல்விமுகம் அமைய இருக்கிறது அப்படிங்கிறத சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத ஜூன் 4 வரை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்வி காலமாக உங்களோட கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.